ஹே ஆல் வெல்கம் டு ரியா அர்ஜுன் vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கிற பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரெட், சுகர், மில்க், கீ, கேஷ்யூ, கார்டமன் பவுடர் இதெல்லாம் தான் நமக்கு தேவை. முதல்ல பிரெட்டோட அவுட்டர் கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் பீசஸை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு சைடு மில்கையும் காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது காய்ச்சின பாலில் நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ண மில்கில் உள்ளே போட்டுக்கலாம். ஹல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஏலக்காவையும் சுகரையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்ச அந்த பவுடரை இப்போது அல்வாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது அகைன் ஒரு பேனில் நெய் ஊற்றி நல்லா முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் ஃப்ரை பண்ண முந்திரியை இப்போ அல்வாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெள்ளரி விதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அல்வாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரியா அர்ஜுன் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.